2026 நிற்கின்ற தொகுதிகள் எல்லாம் திமுகவின் தலைவர், தமிழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் யாரை அறிவிக்கின்றார்களோ அவர்களுடைய வெற்றி கண்டிப்பாக உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. புதிய கட்சி அதுல உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க, ரசிகர்கள் இருந்திருப்பாங்க. ஒரு ரசிகரா இருக்கும் போது எப்படி இருப்பாங்களோ, கட்சி துவங்கின பிறகு அவருடைய செயல்பாடுகள் பிடிக்காம சில பேர் வந்தாங்க. அது மாதிரிதான் சில சகோதரர்கள் எங்களை நாடி நாங்கள் வருகின்றோம் என்று சொன்னார்கள். வந்தார்கள், சேர்த்துக் கொண்டோம், அணைத்துக் கொண்டோம், எங்களோடு பணியாற்றுகின்றார்கள். அவர்களாகவே வருகின்றார்கள். நீங்க கூட்டத்தை வைத்து கணக்கு போட வேண்டும் என்று சொன்னால், இதுவரை திமுகவை தவிர வேற எந்த கட்சியுமே தமிழ்நாட்டில் ஆண்டிருக்கவே முடியாது. கூட்டத்தை வைத்து கணக்கு போறது உங்களுக்கு பத்திரிகையாளுக்கே தெரியும். நான் கேட்கிறேன், அம்மையார் செக்கிழுத்த செம்மல் சசிகலா அம்மையார் பெங்களூர் சிறையில இருந்து வந்தாங்க. யாருங்க? சசிகலா பெங்களூர் சிறையிலிருந்து வந்தாங்க. பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு போனோம்னா சற்றேறக்குறைய ஒரு 6 மணி நேரத்துல போயிடலாம். ஆனால் அந்த அம்மா ஜெயில் கைதியா இருந்துட்டு வெளியே வந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த அம்மா சென்னை போய் சேர்றதுக்கு 40 மணி நேரம் ஆச்சு. வழியெங்கும் வரவேற்பு. மக்கள் கூடுகின்றார்கள் என்று சொன்னால் அது அப்படியே ஓட்டா மாறுமான்றது கிடையாது. திமுகவிற்கென்று ஒரு வரலாறு உண்டு. திமுகவிற்கென்று ஒரு வரலாறு உண்டு. மக்களுக்காக எத்தனையோ செய்திருக்கின்றோம். நேற்று வரை ஒரு நடிகையோட டூயட் பாடிட்டு இன்றைக்கு நான் தமிழ்நாட்டை ஆளுவேன் அப்படின்னு சொன்னா என்ன நியாயம்? அது வரட்டும். மக்கள் 26 கண்டிப்பாக பதில் கொடுக்க போகின்றார், வாக்களிக்க போகின்றார். அப்பொழுது உங்களுக்கு தெரியும். போன தடவை மன்சூர் அலிகான் நின்னாரு. நீங்க பத்திரிகையாளர் பாக்குறீங்க, வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில மன்சூர் அலிகான் நின்னாரு. மன்சூர் அலிகானை பாக்குறதுக்கு ஆயிரக்கணக்கான கூட்டம் தாங்க. அவர் வாங்கின ஓட்டு 100கணக்கான ஓட்டு. நீங்க எந்த நகரத்துல மன்சூர் அலிகான் வண்டியில் நின்னா எத்தனை கூட்டம், எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு? ஓட்டா மாறிச்சா? அது ஒரு சின்ன நடிகரை வச்சே சொல்லுவோம், ஓட்டா மாறிச்சா? ஆகவே அதை வைத்தெல்லாம் கணக்கு கிடையாது. மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். மக்களுக்கு என்ன செய்திருக்கின்றது அரசு என்பதை அவர்கள் பார்த்து தெளிவாக இருக்கின்றார்கள். 2026 நீங்க எல்லாம் பாப்பீங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.